வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் 8 சீசனோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வாரம் யாரெல்லாம் எலிமினேட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அருண் எலிமினேட் ஆகுறாரு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாக்கிங்கான எலிமினேஷன் அப்படின்னே சொல்லலாம். எஸ், தீபக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக வந்து எலிமினேட் ஆயிருக்காரு. இன்னொரு எவிக்ஷன் இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. தீபக் எலிமினேட் ஆனது வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டாக இருப்பார், அதுவும் டாப் 2ல இவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுக்கள் வந்து அடிபட்டது. ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறம் நிறைய அந்த மாதிரி தென்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்தவங்க எல்லாருமே வந்து தீபக்கோட கேமை சூப்பராக வந்து பாராட்டினாங்க. பட் ஒரே ஒரு ரீசன் தான், ஓட்டிங்ஸ் வந்து இவருக்கு கம்மியாக இருந்திருக்கும். அதனால் மேபி இவர் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவர் எவிக்ட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் எலிமினேட் ஆனப்போ ஏன் ஓட்டு போடுங்க, ஏன் ஓட்டு போடாமல் விட்டீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து திட்டினார் மக்களை. ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து வெளியே அனுப்பாதீங்க, ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி கடைசியாக எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார். ஸோ மந்திரி வந்து எவ்வளோ குட் பிளேயர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார். அதே தான் தீபக்கும் வந்து சொல்லுவார் எலிமினேட் ஆகிறப்ப அப்படின்றத நம்ம நம்புவோம். ஸோ தீபக் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அவர் வந்து ஃபைனலிஸ்ட்டாக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் எவிக்ஷன் வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவர் வந்து முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்டாக நின்று இவரா முத்துக்குமரனா அப்படின்ற மாதிரி வரும். அண்ட் தென் ஃபைனலில் முத்துக்குமரன் இல்லைனா இவர் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வந்து இருந்தது. பட் இவர் இப்போ எவிக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைனல் 2 யார் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஜாக்லின் அண்ட் தென் முத்துக்குமரனா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஸோ யாராக இருக்கக்கூடும் அந்த டாப் 2 கண்டஸ்டன்ட்ஸ் இந்த சீசன் 8 அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த எவிக்ஷன் ஒரு ஃபேர் எவிக்ஷனா இல்லை ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.